தமிழகத்தில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் நிர்வாக தோல்வியால் தொழிற்பேட்டைகளில் மனைகள் விற்பனையின்றி காணப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் விளம்பர போட்டோ ஷூட்டுகளிலும் வெற்று கபட நாடங்களிலுமே கவனம் செலுத்தி வருவதால் தமிழக தொழிற்துறையில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு மறுக்க முடியாத உண்மையாக உள்ளது. சிட்கோ நிறுவனத்தின் 60க்கும் மேற்பட்ட தொழிற்பேட்டைகளில் 1520 மனைகள் விற்பனையாகாமல் கிடப்பில் உள்ளன. சேலம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட தொழிற்பேட்டைகளும் ஏற்கனவே உள்ள காலி மனைகளும் தொழில் முனைவோரை ஈர்க்க தவறி உள்ளன. சேலத்தில் வெள்ளி கொலுசு உற்பத்திக்காக 102 அலகுகளுடன் கட்டப்பட்ட அடுக்குமாடி தொழிற்கூடமும் ஆர்வமின்மையை எதிர்கொள்கிறது. மேலும் ஸ்டாலின் அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் பல சிறு குறு மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் நிதி நெருக்கடியில் சிக்கி மூடப்பட்டு வாடகை கூட செலுத்த முடியாமல் தவிக்கின்றன. விடியா அரசின் முதலீடு ஊக்கமின்மை உள்ளிட்டவை தொழில் முனைவோரின் ஆர்வத்தை வெகுவாக குறைத்துள்ளன. பொய்யை பரப்பி ஆட்சி செய்யலாம், ஆனால் பொருளாதாரத்தை ஏமாற்ற முடியாது என்ற சொல் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அவலத்தை தெளிவாக எடுத்துரைப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.